உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளின் இறை செய்திக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய கடிந்து கொள்ளுகின்ற இறை செய்தியின் வாயிலாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு இன்றைய இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி என்று சொல்கிறது. ஒரு முறை கூட சொல்லுகிறேன், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி என்று கற்பிக்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய பெருவாரியான உலக திருச்சபைகளிலே போதக சிட்சை என்பது இல்லை. தேவ கட்டளைகள் அடங்கிய சத்திய வேத வசனங்களை ஞானமாய் பகுத்து போதிக்கிற போதகங்கள் இல்லை. ஒரு வசனத்தை எடுத்துக் கொள்கிறார்கள், கீவேர்டு அல்லது செய்திக்கு ஆதார வசனம் என்று சொல்லி வேதாகமத்தின் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். செய்திக்குள்ளே புறப்படுகிற போது வசனத்தை மறந்து விடுகிறார்கள், அல்லது வசனத்தை, தேவனுடைய கட்டளைகள் அடங்கிய அந்த சத்திய வார்த்தையை தங்கள் முதுகுக்கு பின்னாலே எறிந்து விடுகிறார்கள். தங்களுக்கு முன்னாக சத்திய வசனத்தை அல்ல, தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள் அடங்கிய இறை ஞான போதகத்தை அல்ல, உலகத்தில் அவர்கள் கற்றுக்கொண்ட அல்லது காண்கிற அல்லது கேட்கிற அல்லது படிக்கிற கதைகளை ஊன்றுகோல்களாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். செய்திக்கான ஆதார வசனத்தை தூக்கிடும். ஒரு மெசேஜ் ஆன இறை வார்த்தைகளை தங்கள் முதுகுக்கு பின்னாலே எறிந்து விடுகிறார்கள். தங்களுக்கு முன்னாக தாங்கள் படிக்க கேட்ட வார்த்தைகள், கதைகள், வடக்குகளிலே சினிமா காட்சிகளிலே கண்ட கருத்துக்கள், கேட்ட கருத்துக்கள், உலகத்தின் பாதையிலே அவர்கள் ஓடுகின்ற போது, வாழுகின்ற போது காண்கின்ற காட்சிகள், நடக்கின்ற நிகழ்வுகள், இவைகளை முன்னிலைப்படுத்தி சத்திய வேத வசனங்களும் தேவ கட்டளைகளும் அடங்கிய சத்திய வேத வசனங்களை தங்கள் முதுகுக்கு பின்னால் எறிந்து விடுகிறார்கள், விலைக்கு ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். செய்திகளிலே எந்த தராம்சமும் இறைவார்த்தைகள் அடங்கிய கட்டளை கற்பனைகள் இல்லை, போதனைகள் இல்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி என்று சொல்லுகிறது. பெருமைக்காக சொல்லவில்லை. என்னுடைய 30 ஆண்டு கால அல்லது 29 அரை ஆண்டு கால ஊழியங்களில் என்னுடைய இறை செய்திகளை கேட்ட அநேகர் என்னிடத்தில் சொல்வதும், நான் இன்று வரையிலும் எங்கும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியதில்லை. இன்றைய தினத்திலே எனக்கு அது ஞாபகத்திற்கு வந்தபடியினாலே இப்பொழுது அதை சொல்லுகிறேன். அண்ணே அல்லது ஐயா அல்லது பாஸ்டர், நான் பாஸ்டர் அல்ல, ஒரு சுவிசேஷ ஊழியன்தான். அதுவும் காசு பணம் வாங்காமல் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியம்.
அவர்கள் இப்படி இவ்வாறாக என்னை அழைத்துக் கொள்வது உண்டு. உங்களுடைய செய்தியை கேட்ட மாத்திரத்தில் நான் புரிந்து கொண்ட ஒரே ஒரு சத்தியம், சத்திய வேத வசனங்களை நமக்கு முன்னால் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நான் இதுவரையிலும் அல்லது நாங்கள் இதுவரையிலும் சத்திய வேத வசனங்களை எங்கள் முதுகுக்கு பின்னால் வைத்துக் கொண்டோம். உலகத்தின் காட்சிகளை, நடைமுறைகளை எங்களுக்கு முன்னால் வைத்து எங்கள் முன்னால் எங்கள் வாயின் வார்த்தைகளை போதகங்களாய் கேட்கிற ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தோம். இது எங்களிலே காணப்பட்ட குறைபாடு. இதை நாங்கள் இன்று உணர்ந்து கொண்டோம். இனி நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்ளுகிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திலே பிரசங்க பீடத்திலே நிற்கிற போது நாம் உலகத்தில் இருந்து உள்வாங்கிக் கொண்டிருக்கிற காரியங்களை பிரசங்கிப்பதற்கல்ல தேவனுடைய பிரசங்க மேடை. ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்த்தால், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் மதுபானத்தால் மதிமயங்கி தேவனுடைய பிரசங்க பீடங்களிலே வாந்தி எடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உலகத்தில் தாங்கள் கற்றுக்கொண்டவைகளை, தாங்கள் உள்வாங்கிக் கொண்டவைகளை, தாங்கள் அனுபவித்தவைகளை, தாங்கள் அருந்திய மதுபானம் அருந்திய ஒருவன் அளவுக்கு அதிகமாக மதுபானம் அருந்தி வாந்தி எடுப்பது போல இவர்கள் பிரசங்க மேடைகளிலே நின்று தேவனுடைய வார்த்தைகளை தூர எறிந்துவிட்டு அல்லது புறம்பே தள்ளிவிட்டு தாங்கள் உள்வாங்கிக் கொண்ட உலக கருத்தியல்களை, உலக சித்தாந்தங்களை அங்கே பிரசவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இன்றைய உலகத்திலே காண முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவர்களெல்லாம் உயர்ந்த கோபுரங்கள் கொண்ட பிரசங்க தேவா கட்டிடங்களிலே அமைக்கப்பட்டிருக்கிற விலையுயர்ந்த பிரசங்க மேடைகளிலே நின்று பிரசங்கிக்கிறார்கள். அது புரட்டஸ்டாண்ட் சபையாராகட்டும், மறுமலர்ச்சி திருச்சபை விசுவாசிகள், திருச்சபை போதகர்களாகட்டும், பெந்தேகோஸ்தே திருச்சபையினர் என்று சொல்லிய ஆவி குறுகி போன, ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து போன, பொருளாசையினால் ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து போன அவிசுவாசிகளின் கூட்டமாகட்டும், கத்தோலிக்க சிலை வணக்கக்காரர்களும் மரித்து போன புனிதர்களை பரிசுத்தவான்களாக எண்ணி அவர்களை வழிபடுகிற கத்தோலிக்க திருச்சபை போதகர்களாகட்டும், எந்த வகை சார்ந்தவர்களானாலும் வேத வசனங்களை பிரசங்கிக்கிறவர்களை காண முடியவில்லை. அந்த வேத வசனங்களை நான் முன்பு சொன்னது போல செய்திக்கு ஆதார வசனமாக அல்லது கீவேர்டாக ஒரு வேத வசனத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். அதை சபைக்கு முன்பாக வாசிக்கிறார்கள். அத்தோடு அந்த வேதத்தையும் வேத வசனத்தையும் எடுத்து தங்கள் முதுகுக்கு பின்னால் வைத்துக் கொள்ளுகிறார்கள். தாங்கள் கண்ட காட்சிகளை, தங்கள் மனதில் தோன்றுகிற அனைத்து காரியங்களையும் சொற்பொழிவுகளாக அல்லது புத்திமதிகளாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிற கடிந்து கொண்டு ஒருவருடைய தவறான நடத்தையை, தவறான வாழ்க்கை முறையை கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்லுகின்ற இறைவார்த்தைகள் அடங்கிய பிரசங்கங்களை அல்லது போதகங்களை நாம் காண முடியவில்லை, கேட்க முடியவில்லை. இதுதான் இன்றைய திருச்சபைகளுடைய நிலைப்பாடு. இதற்காக ஒன்றை சொல்கிறேன். வானுயர்ந்த கோபுரங்களை கொண்ட நான் அங்கத்தினராக இருக்கிற ஆற்றூரில் இருக்கிற திருச்சபையும் வானுயர்ந்த கோபுரத்தை கொண்டது அலங்காரமான கட்டிடம். அது பெந்தேகோஸ்தே சபைகளாகட்டும், கத்தோலிக்க சபைகளாகட்டும், பல கோடி ரூபாய்களை செலவு பண்ணி பிரம்மாண்டமான கட்டிடங்களை, வானுயர்ந்த கோபுரங்களை, உள்ளே அலங்காரமான மேஜைகளை, இருக்கைகளை அமர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கூரையற்ற கூடாரங்களாக இருக்கிறது. அங்கே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றபடி நற்செய்தியாகிய சத்திய வசனத்தினை கேட்டு விசுவாசிகளாகி மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி ஆவி ஆத்மாவிலே பாவம் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தால் பாவ மன்னிப்பையும் ஆத்ம ரட்சிப்பையும் பெற்று விடுதலை பெற்ற, ஆவி ஆத்மா சரீரத்திலே விடுவிக்கப்பட்ட, புத்துணர்வு, புதிய சிந்தை, புதிய ஆவி, புதிய சிந்தனை செயல்களோடு, புதிய நடத்தைகளோடு மனம் திரும்பி வாழுகின்ற உத்தம கிறிஸ்தவர்களால் கட்டி எழுப்பப்பட்ட சபையாக, கூடுகைகளாக இன்றைய உலக திருச்சபைகள் இல்லை.
ஆகவே தான் சொன்னேன், வெறும் கூடாரங்கள் மட்டுமே இருக்கிறது. திருச்சபைகளிலே அலங்காரமான கட்டிடங்கள் இருக்கிறது. நான் இந்த கட்டிடங்களை சபை என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட்டு ஆவியாத்மாவிலே மறுபடி பிறந்து கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களால் கட்டியெழுப்ப கூட்டி இணைக்கப்பட்ட திருச்சபையே கிறிஸ்துவின் சபை. அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சபையை இந்த உலகத்தில் காண முடியவில்லை. நான் அங்கத்தினராக இருக்கிற திருச்சபை உட்பட நான் அநேக திருச்சபைகளிலே சுமார் 700 முதல் 1000 வரை திருச்சபைகளிலே பிரசங்கம் செய்திருக்கிறேன். கூலிக்காக அல்ல. 5 ரூபாய் கூட 5-10 நயா பைசா கூட நான் காணிக்கை வாங்குவதில்லை, வழிச்செலவுக்கும் வாங்குவதில்லை. என்னுடைய சொந்த உழைப்பில் அந்த ஊழியங்களை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய 28 ஆண்டு கால ஊழியத்தில் சுமார் 22 முதல் 25ற்கு மேற்பட்ட ஊழியர்கள் போதகர்களாக, ரெவரன்ஸாக, ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே திருச்சபை போதகர்களாக, மிஷனரிகளாக இருக்கிறார்கள். நான் யாரிடத்திலும் 5 நயா பைசா வாங்கியதில்லை. என்னோடு இணைந்து என் ஊழியம் செய்தவர்களிலும் ஒரு சிலரை தவிர மற்றவர்களை பொருளாசையால் நிரம்பி பணத்திற்காக, சம்பாத்தியத்திற்காக ஊழியத்திற்கு வந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் வெறும் கட்டிடங்களே. காண்பதற்கு அங்கிகளை தரித்துக் கொண்டு போதகர்கள் பரிசுத்தவான்கள் போல வேடமிடுகிறார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை, இவருடைய இருதயங்களுக்குள்ளே சத்திய வசனம் இல்லை, தேவனுடைய கட்டளைகள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இவர்கள் மூலமாய் ஒரு ஆத்மாவை கூட ரட்சிப்புக்குள் நடத்த முடியவில்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தவும் முடியவில்லை. போதிக்கிறவன் எப்படியோ அப்படியே தான் அவனால் போதிக்கப்படுகிறவர்களும் இருப்பார்கள். ஒருவன் கேடான சிந்தைக்குள்ளே அடிமையாயிருந்து விட்டு அவனை போன்று கேடான சிந்தைகளிலே, கேடான செயல்களிலே அடிமைகளாயிருக்கிறவர்களை மீட்டு ரட்சிக்க முடியாது என்று பரிசுத்த பேதுரு 1 பேதுரு அல்லது 2 பேதுருவிலே கூறுகின்ற வார்த்தையை நாம் காண முடியும். இது எனக்கும் ஒப்பிடத்தக்கதே. நான் என்னை மிஞ்சி போன பரிசுத்தவான் என்றோ நீதிமான் என்றோ சொல்லிக் கொள்ள விரும்பவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய உலகம் எந்த கேட்டின் வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறதோ அதே கேட்டின் வழிகளிலே தான் இன்றைய திருச்சபையும் வழி நடந்து கொண்டிருக்கிறது. குற்றப்படுத்துகிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், குறை சொல்லுகிறேன் என்றும் எண்ணிக்கொள்ளாதிருங்கள். கடிந்து கொள்ளுகிறேன், எச்சரிக்கிறேன். ஏனெனில் காலம் கொடிதாக இருக்கிறது, கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. சங்கீதம் 83ஆம் அதிகாரம் சொல்லுகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் ஆசாபின் சங்கீதம் என்று நினைக்கிறேன். அவன் கூறி அறிவித்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் அனைத்தும் யூதேயாவிலே, இஸ்ரவேல் தேசத்திலே கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் இன்று வரையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. லோத்தின் புத்திரரான மோவாபியரும் அம்மோனியரும் பெலிஸ்தியருமான ஹமாஸ் தீவிரவாதிகள் கூட்டத்திற்கு சுமார் 20-25 நாடுகள், உலக நாடுகள் ஆதரவளித்து ஈரானியர்களாகிய அசீரியர்கள் என்று அழைக்கப்படுகிற ஈரானியர்கள் நேரடியாக யுத்தத்திலே பிரவேசித்திருக்கிற ஒரு கால சூழலில் நாம் வந்திருக்கிறோம். சுமார் 2500 அல்லது 2700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவீது அல்லது ஆசா என்கிற சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள் இன்று நடைமுறையில செயலுக்கு வந்திருக்கிறது. கர்த்தர் தமது கண்களை திறந்து நீதி நடப்பிக்கும்படியாய் கடந்து வருகின்ற நாளிலே சகரியா 12ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கே சொல்லப்படுகிற எருசலேமுக்கு விரோதமாய் சகல ஜாதிகளும் சகல தேசத்தாரும் கூடிக்கொள்ளுவார்கள், எருசலேமை கிளப்புகிற அனைவருக்கும் அதை பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் அதனால் சிதைக்கப்பட்டு போவார்கள் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அது இந்த நாட்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் இன்று வரை, இன்று முடிந்தபாடில்லை. கர்த்தர் வருகிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் இதற்கு நீதி சரி கட்டும்படியாக, அக்கிரமங்களுக்கு, உலகத்தின் அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டும்படியாக, ஆகாய் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளின்படி சொன்னால், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்,
நான் ஒரு முறை கூட வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். கர்த்தருடைய ஆலயத்தை மகிமை உள்ளதாக மாற்றுவார் என்று சொல்கிறார். கர்த்தருடைய சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே. சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுகிறார்கள். ஆனால் நாம் நினைக்கிறோம் சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறார்கள் என்று. இல்லை, தங்களுடைய ஆத்ம வியாகுலங்களில அவர்கள் அறிந்தோ அறியாமலோ உண்மையான தேவனாகிய கர்த்தரை விரும்பி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு தெய்வங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கலாம், ஆனால் உண்மையான தேவனை விரும்பி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் உங்களில் அநேகருக்கு தெரிந்த வசனங்களாக இருக்கும். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதும் மிக கொடூரமான காரியங்கள் அங்கே விவரிக்கப்பட்டிருக்கும். வந்து சம்பவிக்க போகிற அநேக கொடூரமான காரியங்களை குறித்து யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முழுவதும் விவரிக்கப்பட்டிருக்கும். அதில் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வடித்து காண்பிக்கிறேன். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? கர்த்தருடைய நாள் வருகிறது. எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறார்கள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், அது அந்தகாரத்தின் நாள், அது மகா பயங்கரமான நாள். ஏசாயா சொல்லுகிறான். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளில, ஆம், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரையும் தேவன் குலுக்குகிற போது, ஏசாயா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி பூமி ஒரு குடிசையை போல் பெயர்த்து போடப்படுகின்ற போது, ஏசாயா 24ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரையான வசனங்கள் அங்கும் சொல்லப்படுகிறது. பூமியை நாம் குடியிருக்கிறதற்காக தேவனுடைய கரத்தினால் உருவாக்கி படைக்கப்பட்ட இந்த பூமியை ஒரு குடிசையை போல அவர் பெயர்த்து போடப்போகிறார். அப்பொழுது வருகிற கர்த்தருடைய சேனை, ஏசாயா 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய யுத்த சேனையை எண்ணிக்கை லக்கம் பார்க்கிறார், தொகையிட்டு எண்ணிக்கை பார்க்கிறார். இங்கே யோவேல் சொல்கிறார், கர்த்தர் தமது யுத்த சேனைகளுக்கு முன்பாக சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய யுத்த இராணுவங்களின் பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு அவை வல்லமை உள்ளது. அந்த யுத்த இராணுவங்களிலே இருக்கிற ஒவ்வொரு சேனை வீரர்களும் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக இந்த பூமிக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக யோவேல் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அவைகளுக்கு முன்பாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அக்கிரமங்களாலும் அநீதிகளாலும் அருவருப்புகளாலும் வேசித்தனங்களினாலும் பொய்களினாலும் பித்தலாட்டங்களினாலும் பொன்னாசை பண ஆசையினாலும் எல்லா தீவைக்கும் மேலாயிருக்கிற பண ஆசையினாலும் நிறைந்து அருவருப்பாய் மாறிப்போன உலக திருச்சபையும் தேவனுக்கு முன்பாக ஏதேன் தோட்டத்தை போல் இருப்பதில்லை. அவைகளுக்கு பின்னாக அவைகள் அந்த தேவனுடைய யுத்த சேனை வந்து சென்ற பிற்பாடு இருக்கிற வனாந்தரம் போல் இருக்கிறது. அருவருப்பாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதற்கு எதுவாய் இருக்கிறது. மனம் திரும்புகிறீர்களா? இங்கே வேதம் சொல்லுகிறது, மகனே, என் மகனே, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். ஞானம், இறைஞானமே இயேசு கிறிஸ்து. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6, 7
4, 5, 6 வசனங்களிலே சொல்கிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார். கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் இருக்கிற இங்கே படங்களிலே சிலைகளிலே நீங்கள் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய பின்மண்டைக்கு பின்னே சூரியனுடைய ஒளி பிரகாசிப்பது போல் தோன்றும். இல்லை, தேவதன் சொல்லுகிறது கிறிஸ்துவின் முகத்திலே. தேவனுடைய முகத்தை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் சேரக்கூடாத ஒளியிலே இருக்கிறார். அவர் ஒளியாயிருக்கிறார். சேரக்கூடாத ஒளியிலே, கடந்து செல்லக்கூடாத ஒளியிலே இருக்கிறார். அவருடைய முகத்தை ஒருவனும் காண முடியாது. இன்றைய கிறிஸ்தவர்கள், இன்றைய கள்ளப்பிரசங்கிகள் காணிக்கைகளுக்காக, நன்கொடைகளுக்காக ஏழை ஆத்துமாக்களை வேதவசனம் அறியாத, சத்திய வேதவசனத்தை அறியாத மூடர் கூட்டமான கள்ள விசுவாசிகளின் கூட்டத்தை வஞ்சித்து அவருடைய உழைப்பின் பலனை காணிக்கைகளாக வாங்கி தாங்கள் கோடீஸ்வரர்களாக, உலக கோடீஸ்வரர்களாக மாறுவதற்காக தங்களை பரிசுத்தவான்கள் என்றும், தங்களை தேவனுடைய மனுஷர்கள் என்றும், தங்களை தீர்க்கதரிசிகள் என்றும், தங்களை அப்போஸ்தலர்கள் என்றும் கூறிக்கொண்டு ஏழை ஆத்துமாக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கற்பிக்கின்ற அதே வார்த்தைகள். முதலாவது நான் மீன் பிடிக்கிற அனைவரை அழைத்தனுப்புவேன், அவர்களுக்கு பிற்பாடு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன். அவர்கள் வந்து உங்களை சகல மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் குன்றுகளிலும் வேட்டையாடுவார்கள். ஆம், அப்ப அந்த வேட்டைக்காரர்கள் தான் இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகளும், கள்ள அப்போஸ்தலர்களும், கள்ள பரிசுத்தவான்களும், கள்ள தேவனுடைய மனுஷர்களும். நம்முடைய இந்திய பிரதமர் சில வாரங்களுக்கு முன்பு சொன்னாரே, நான் மனிதன் அல்ல, தாயின் எல்லா மனிதர்களைப் போல தாயின் வயிற்றில் பிறந்து வந்தவன் அல்ல, பரமாத்மாவினால் அனுப்பப்பட்டவன், அவதார புருஷன் என்றார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அவதார புருஷர்கள், தான் தோன்றிகள், தங்களை தாங்களே, மோடி சொன்னது போல தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள் என்றும், அப்போஸ்தலர்கள் என்றும், பரிசுத்தவான்கள் என்றும், தேவனுடைய மனிதர்கள் என்றும் அவதாரம் எடுத்துக்கொண்ட கள்ள அவதார புருஷர்கள் கிறிஸ்தவ உலகம் எங்கும் மலிந்து திரிகிறார்கள். வேதத்தை மட்டும் கையிலே வைத்துக் கொள்வார்கள். வாக்கிவாய் அல்லேலியா ஸ்தோத்திரம் பிரைஸ்தலால் ஆமேன் சொல்லுவார்கள். இந்த வார்த்தைகளுக்கான பொருள் அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அவர்களை பின்பற்றி கூடுகிற இந்த கள்ள பரிசுத்தவான்களை கேட்கிற, அவர்களுக்கு முன்னால் கூட்டம் கூடுகிற அந்த ஜனங்கள், அந்த கள்ள பரிசுத்தவான் ஒரு அல்லேலுயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏயா, உனக்கு வேதம் தெரிந்திருந்தால், நீ சொல்வது வேத சத்தியமானால், தேவனுடைய சத்தியமானால், கேட்கிறவன் கண்டிப்பாக கர்த்தரை மகிமைப்படுத்துவானே. அல்லேலியா என்றால் அர்த்தம் தெரியாது, சொல்லுகிறவனுக்கும் தெரியாது, கேட்கிறவனுக்கும் தெரியாது. அல்லேலியா என்றால் யாவே யெகோவா எனும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்க யார் மகிமைப்படுத்துறா? பிரசங்கிக்கிற கள்ள பரிசுத்தவான் சொல்றான், ஒரே அல்லேலியா சொல்லுங்க. யாருக்கு? கர்த்தருக்கா இல்ல இவனுக்கா? கேட்கிற மக்கள், அந்த பெருவாரியான கூட்டம், லட்சக்கணக்கான அந்த முட்டாள் கூட்டம் சொல்லுகிறது அல்லேலுயா. யாருக்கு ஐயா அல்லேலியா? அல்லேலியா என்றால் என்ன? போதகருக்கா? பிரசங்கியா இருக்கா? கேட்கிறேன். யாவே யெகோவா தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலியா என்றால் அர்த்தம், அந்த யாவே யெகோவா எனும் நாமமுள்ள கர்த்தரே நீங்களும் நானும் ஆராதிக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்பதை அறியாமல் போன மூடர் கூட்டமாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு? நாம் பிரசங்கிக்கிற பிரசங்கத்துக்கா இல்ல எனக்கா? ஒரு விசுவாசியை பார்த்தவுடன் பாஸ்டர் சொல்றான் பிரைஸ் தி லார்ட் பிரதர். இதுக்கு அர்த்தம் என்னையா? நான் எல்லா செய்திகளிலும் சொல்லுகிறேன். ஏன்? பிரைஸ் தி லார்ட் என்றால் கர்த்தரை துதியுங்கள். நான் கர்த்தரா? உங்களை பார்த்து எனக்கு ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கன்னு நீங்க எல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்க. நானும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கிறேன். நீங்களும் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படிங்கிறீங்க. என்னையா? கர்த்தர் பாஸ்டருக்காக பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் அர்த்தம் என்ற கர்த்தரை துதியுங்கள். இதில் சொல்லுகிற நானும் பிரைஸ் தி லார்ட் சொல்றேன், நீங்களும் பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்க. யார் கர்த்தரை துதிப்பது? அல்லேலியா. யார் கர்த்தரை மகிமைப்படுத்துவது? அதனால் தான் சொன்னேன், மூடர் கூட்டம் அற்புதங்களை, அடையாளங்களை தேடி
ஓடுகிற வேத வசனம் அறியா மூடர் கூட்டமாக இன்றைய கிறிஸ்தவம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் சொல்கிறார், ஞானம் என்கிற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஞானமாகிய கர்த்தர் சொல்கிறார், என் மகனே உன் தகப்பன் போதகத்தை காத்துக்கொள். இங்கே ஞானம், தேவனாகிய கர்த்தர் தான் உன் தகப்பன். என்னை பெற்ற தகப்பன் சொல்லுகிற ஆலோசனையையும் நான் காத்துக்கொள்ள வேண்டும். என்னை பெற்ற தாயினுடைய ஆலோசனைகளையும் நான் காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது தேவன் கற்பிக்கிறது, என் ஆவிக்குரிய பிதாவாகிய, என் ஆவி ஆத்மாவின் தகப்பனாகிய, என் தந்தையாகிய கடவுளுடைய அல்லது பிதாவாகிய தேவனுடைய கற்பனைகளை, ஆலோசனைகளை நான் காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ளுகிறோமா? வேத வசனங்களை நாம் தேவனுடைய கட்டளைகளையோ கற்பனைகளையோ சத்திய வேத வசனங்களையோ காத்துக்கொண்டிருக்கிறோமா? அவர் சொல்லுகிறார், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இந்த இடத்திலே உன் தாயின் போதகம் என்றால் உனக்கு உன் ஆத்துமாவிலே ஞான திருஷ்டியாக வேத வசன சத்தியங்களை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே உன் தாய். வேத வசனங்களை கூறியறிவித்திருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரே உன் ஆவிக்குரிய தகப்பன். பூமியில எந்த ஒரு ஊழியக்காரனையும் அவன் ஆவிக்குரிய அப்பான்னு கூப்பிடாதீங்க, ஆவிக்குரிய அம்மான்னு கூப்பிடுறாங்க. இங்க யாருக்கிட்டையும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி பெற்ற எவரும் இங்கில்லை. பரிசுத்த ஆவியினால் ஒருவன் நிரப்பப்படுகிற போது அவன் கிறிஸ்துவின் சாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை தரித்து ஆவி ஒளி உடலாக மறுபடி பிறந்து தேவனோடு சேர்த்துக் கொள்ளப்படுவார். மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் நானும் சரி, நீங்களும் சரி, உலகத்தில் இருக்கிற எந்த பரிசுத்தவானும் சரி, பாவிகளே, மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் இந்த மாம்ச சரீரத்திற்கு இச்சைகளும் உண்டு, பாவமும் உண்டு, வேதனைகளும் உண்டு. பரிசுத்தவானுக்கு இது ஒன்றும் இருக்கக்கூடாது. இச்சைகள் இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கக்கூடாது, பெண்ணாசை இருக்கக்கூடாது, மாமிச இச்சை இருக்கக்கூடாது, வேதனைகள் இருக்கக்கூடாது, வியாதிகள் இருக்கக்கூடாது. அவன் தான் பரிசுத்தவான். நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை பரிசுத்த பவுலுக்கு உபத்திரவங்கள் இருந்ததே, ஒரு முள் அவனை குத்திக் கொண்டிருந்ததே, அது பெருமை என்கிற ஒரு அகம்பாவம், மனமேட்டிமை அவனுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தேவனால் அனுமதிக்கப்பட்ட அவனை குட்டுகிற ஒரு முள்ளாக அவனுடைய மாமிச இச்சை இருந்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் 3 முறை கேட்கிறான், ஆண்டவரே, என்னை குட்டும், என்னை உபத்திரவப்படுத்துகிற, என் ஆவிக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சீக இச்சை என்கிற ஒரு முள் என் சரீரத்தில் என்னை குட்டிக் கொண்டே இருக்கிறது, இதை என்னை விட்டு அகற்றும் என்று அவர் சொன்னார். 3ஆம் முறை, உன் பலவீனத்திலே, இந்த மாம்சீக இச்சை அவனுடைய மாம்சத்தில் இருக்கிற பலவீனம், இந்த பலவீனம் இல்லாத ஒரு பரிசுத்தமானும் இந்த பூமியில் இருக்க முடியாது. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்றார். அந்த மாம்ச இச்சையை எடுத்து போடவில்லை அவர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் பரிசுத்த பவுல் சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றான். பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லவில்லை. இங்க அத்தனை பயலும் கள்ளாய், பொய், வாயை திறந்தால் பொய், மாமிச இச்சை, வேசித்தன இச்சை, விபச்சார மயக்கம், கண்களின் இச்சை, பண ஆசை என்னும் இச்சை, இவைகளை விட்டு விலகின ஒரு பரிசுத்தவானையும் காண முடியவில்லை, ஒரு அப்போஸ்தலனையும் காண முடியவில்லை. ஆகவே சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள் அருமையானவரே, பரிசுத்த ஆவியானவரைத்தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்கிறது. உன் தாய் உனக்கு கற்பித்தவற்றை நீ வாழ்நாள் முழுவதும் கை கொள்ள வேண்டும். அதான் போதகம். பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் மிஞ்சின ஒரு கல்விமானோ அல்லது ஒரு போதகனோ இந்த பூமியில இல்லை. அதனால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவரையும் உலகத்திலே உங்கள் போதகராக, பாஸ்டராக, ரபி என்று அழையாதிருங்கள், உங்கள் ஆவிக்குரிய தகப்பனாக எண்ணாதிருங்கள்.
ஏனெனில் எல்லாரும் மாமிச இச்சை கொண்டவர்களே, எல்லாரும் பண ஆசை கொண்டவர்களே. மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருக்கிற வரை மாமிசத்திற்கு இச்சைகள் உண்டு. அது உன் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தி கொண்டே இருக்கும். உன் ஆவி ஆத்மாவுக்கு விரோதமாய் அது போர் செய்து கொண்டே இருக்கும். இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்து, இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலிருந்து, உன் மாமிசத்தின் இச்சைகள், காம இச்சைகளின் போராட்டத்திலிருந்து, உன் ஆவி ஆத்மாவின் ஞான சத்திய வேதவசன போராட்டங்களிலே, சத்திய வேதவசன போதனைகளிலே நாளே நீ அந்த மாமிசத்தின் இச்சைகள் அடங்கிய அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நீ வெற்றி பெறவில்லை என்றால் நீ பரிசுத்தவானாக முடியாது, நானும் ஆக முடியாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதனால் தான் சொல்லுகிறார், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இங்கே நற்போதனைகளை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உன் இருதயத்திலே நீ ஒரு பெண்ணை பார்த்து இச்சிக்கிறாய், அவள் அழகாக இருக்கிறாள், கட்டுடல் கொண்டவளாக இருக்கிறாள், அவளுடைய நடை உடை பாவனைகள் உன்னை இச்சிக்க வைக்கிறது. திரும்ப திரும்ப பார்க்கிறாய். அப்பொழுது உன் ஆத்துமா சொல்லுகிறது, உன் ஆவி சொல்லுகிறது, உன் இருதயத்திற்குள்ளே தோன்றுகிறது, இது இச்சை. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அப்பொழுதே அவளோடு வேசித்தனம் செய்தாயிற்று. இது பாவம் என்று உன் உள்ளம் உணர்த்துகிறது. இதுதான் ஆவிக்குரிய பரிசுத்தாவியானவர் உன் உள்ளத்திலிருந்து உன் ஆவிக்குள்ளே அந்த எழுப்புதலின் ஆவியை தூண்டி ஞானத்தை உனக்கு போதிக்கிறார். நீ கட்டுப்படவில்லை, நீ அதற்கு கீழ்ப்படியவில்லை, நீ அந்த பெண்ணின் பின்னாலே சுற்றுகிறாய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே உன் தாயின் கற்பனையை, தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து கொள். எங்கே வைத்துக் கொள்ள சொல்லுகிறார்? உன் இருதயத்தின் ஆழத்திலே. இவர் இன்பர்டு ஹார்ட், அதான் உன் ஆத்மாவிலே, உன் ஆவி ஆத்மா, உன் ஜீவாத்மாவிலே அதை காத்துக்கொள். அது உன் ஜீவாத்மாவின் நித்திய ஜீவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக என் தாயின் பரிசுத்தாவியானவருடைய ஆலோசனை, உணர்த்துதல், ஞான திருஷ்டி உன்னை நித்திய ஜீவனுக்கு எதுவாக வழி நடத்தும், நித்திய மரணத்திற்கு நேராக கொண்டு செல்லாது என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அவர் சொல்லுகிறார், அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள், அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். தேவையற்றவைகளை பார்ப்பதற்கு, காமவிகாரத்தின் இச்சைகளை கொண்ட கண்களால் அங்குமிங்கும் திரும்பி பார்ப்பதற்கு ஏதுவாக நீ என்ன செய்ய வேண்டாம்? கழுத்தை ஃப்ரீயாக வைத்திருக்காதே. உன்னுடைய கழுத்திலே தேவனுடைய கற்பனைகளை கட்டிக்கொள். அதான் மாற்று சமயங்களிலே பார்க்கிறோம், நெற்றியிலே மண்டை முழுவதும் பஸ்பத்தை தடவி இருப்பார்கள், தேய்த்திருப்பார்கள். கழுத்து முழுவதும் கையிலே அந்த பொடியை வாரி, அந்த சுண்ணாம்பு பொடியை வாரி கழுத்து முழுவதும் பட்டையாக பிடித்திருப்பார்கள். மார்பு முழுவதும், நெஞ்சு முழுவதும் பட்டையாக பிடித்திருப்பார்கள், பார்த்திருப்பீர்கள். அதைத்தான் இவர் சொல்லுகிறார், தேவனுடைய கட்டளைகளையும் பரிசுத்தாவியானவருடைய நற்போதனைகளையும் உன் கழுத்திலும் உன் இருதயத்திலும் கட்டிக்கொள், பாதுகாத்துக்கொள். உன் உள்ளான இருதயத்திலே, உன் ஜீவாத்மாவிலே காத்துக்கொள். அவன் மேல் அடையாளங்களாக மாற்று சமயத்தவர்கள் கை கொள்ளுகிற அடையாளங்களை கூட நீ உண்மையாக உன் இருதயத்திலே காத்துக்கொள்ள மனமற்றவனாயிருக்கிறாய் கிறிஸ்தவனே. பழைய ஏற்பாட்டின் பக்கங்களிலே இவைகள் எல்லாம் அந்த 10 கட்டளைகளை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களிலே, உபாகமத்திலே, யாத்ராகமத்திலே இவைகள் சொல்லப்பட்டிருக்கும். இவைகளை உன் கையிலே, வலது கையின் மணிக்கட்டிலே கட்டிக்கொள், உன் நெற்றியிலே புருவ மத்தியிலே அடையாளமாக வைத்துக்கொள், உன் கழுத்திலே கயிறாக கட்டிக்கொள், உன் இருதய பதகையிலே, இருதயத்தின் பலகையிலே அதை எழுதிக்கொள். இதெல்லாம் தாங்க. அதைத்தான் வெளிப்பிரகாரமான அடையாளங்களாக மாற்று சமயத்தவர்கள் பின்பற்றுகிறார்கள். யார்? விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, பொருளாசை எனும் விக்கிரகத்தை உன் இருதயம் முழுக்க வைத்துக் கொண்டிருக்கிற நீ, நான் கிறிஸ்தவன், பரிசுத்தவான், தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிறாய். வெட்கமாக தெரியவில்லை உனக்கு? உன் இருதயம் முழுவதும் பொருளாசை, பணாசை, சம்பாத்திய இச்சை என்கிற விக்கிரகம் நிறைந்திருக்கிறதே. அவன் வெளியிலே விக்கிரகத்தை, சிலையைத்தான் வணங்குகிறான். அவன் தேவனுடைய கட்டளைகளின்படி அந்த பஸ்பம் அல்லது ஏதோ ஒன்றை, சந்தனத்தை தன் மார்பிலும் தன் கழுத்திலும் தன் தலையிலும் தன் கழுத்திலும் தடவிக் கொள்ளுகிறான். நீ தேவனுடைய நற்போதனைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள்ள மனமற்றவனாயிருக்கிறாய். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய்.
நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறாய்? உண்மையாகவே உன்னை நீ சோதித்து பார்க்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல், நீ தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய சத்திய வசனங்களை உன் முதுகுக்கு பின்னால் அறிந்துவிட்டு உலகத்தின் காட்சிகளை, உலகத்தின் கருத்தியலை, பணம் சம்பாதிப்பது எப்படி, குறுக்கு வழியிலே கோடீஸ்வரன் ஆகுவது எப்படி என்று உலகத்தின் கருத்தியலை போதித்துக் கொண்டிருக்கிறாய் உன் திருச்சபை மக்களுக்கு. நீங்கள் எப்படி தேவனை அறிந்து கொள்வீர்கள்? கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி உனக்குள்ளே எப்படி வரும்? ஆதி அப்போஸ்தலர்களுக்குள்ளே பவுல் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை இந்த மண்பாண்டங்களாகிய, இந்த மண் சரீரங்களாகிய எங்கள் இதயங்களிலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாயா? அப்போஸ்தலர்களில் யாராகிலும் நீ உன்னை அப்போஸ்தலன் என்று அழைத்துக் கொள்ளுகிறாய்? அப்போஸ்தலர்களில் யாராகிலும் ட்ரஸ்ட் தொடங்கி ஆயிரக்கணக்கான கோடிகளை, காணிக்கை பணத்தை உன் பெயரிலே, உன் மனைவி பெயரிலே, உன் பிள்ளைகளின் பெயரிலே இருக்கிற ட்ரஸ்ட்ல கணக்கு வச்சிருக்காங்களா? இல்லையே. எல்லாம் உன் ட்ரஸ்ட். யாரும் சபை விசுவாசி, காணிக்க கொடுத்த விசுவாசி எல்லாம் உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாது. உன் மரணத்திற்கு பின்பாறு உன் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் தான் அது. கர்த்தருடைய ஊழியத்தின் மூலமாய் காணிக்கை கேட்டு வாங்கி பல ஆயிரம் கோடி சம்பாதித்து வைத்திருக்கிற கள்ள ஊழியக்காரனே, பொருளாசையினும் விக்கிரகம் உன் இதயத்திற்குள் இல்லை. மனம் திரும்பு, இல்லையில் பரலோகத்தை காண மாட்டாய். ஆகவே இங்கே சொல்லுகிறார், அவைகளை எப்பொழுதும் உன் இதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். 22ஆம் வசனம், நீதிமொழிகள் 6:22. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். நீ நடக்கும்போது, கர்த்தாவே உம்முடைய முகத்தை எங்களுக்கு இருளிலே கடந்து செல்லுகிறோம், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது எங்களுக்கு வழி தெளிவாக தெரியும். தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞான அறிவு, கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி உன் இருதயத்திற்குள்ளே தேவனுடைய கட்டளைகளாக, தேவனுடைய சத்திய வசனங்களாக உன் இருதய பலகையிலே ஆணி அடிக்கப்பட்டது போல் இருக்கும் என்றால், அது உனக்கு, நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். நீ வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் திரும்பி உலகத்தின் இச்சைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று அது உனக்கு காண்பிக்கும். காண்பிக்கிறதா? இல்லை, உன் மனதின் மாம்சீக இச்சைகள் நிறைந்த உன் மனதின் சிந்தனைகளிலே, மனதின் வழிகளிலே நடக்கிறாயா? அது மரண வழி, மறந்து விடாதே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அவர் சொல்லுகிறார், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும். நீ படுத்திருக்கும் போது மரணக்கண்ணிகள், உன் அயர்ந்த நித்திரையிலே மரணக்கண்ணிகள் உன்னை மேற்கொண்டு விடாதபடிக்கு, சாத்தானுடைய தீ அம்புகள் உன்னை மேற்கொண்டு விடாதபடிக்கு, உன்னை மரணத்திற்கு இழுத்து செல்லக்கூடாதபடிக்கு அந்த தேவனுடைய சத்திய வசனங்கள், சத்திய வார்த்தைகள், தேவனுடைய கட்டளைகள் உன்னை கவனமாக கவனித்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறது. நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாசிக்கும். நீ விழித்தெழும்பும் போது, அதிகாலையிலே, நீ ராத்திரியிலே படுத்து தூங்கிவிட்டு உறங்கிவிட்டு காலையிலே விழித்து எழும்புகிற போது தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய சத்திய வசனங்கள் உன் இதயத்திற்குள் இருந்து உன்னோடு பேசும். கேட்டிருக்கிறாயா? கேட்டிருக்கிறாயா? இல்லை, அந்த அனுபவமே இல்லையே. பெந்தேகோஸ்தே அனுபவம், மூழ்கி ஸ்நானம், தண்ணீரில் மூழ்கி ஸ்நானம், அந்நிய பாஷை, இந்த அனுபவத்தை தவிர வேற என்ன புண்ணாக்கு உங்களுக்கு தெரியும்? அந்நிய பாஷை அனுபவம் பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இல்லையே. பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் என்ன இருந்தது? ஒருமனப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு, உலக இச்சைகளோடு அல்ல, மாமிச இச்சைகளோடு அல்ல, வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு அங்கே கூடியிருந்த 120 பேர் மேல் அமர்ந்திருந்த அந்த அறையிலே, அந்த இடத்திலே பெருத்த இடி முழக்கம் போன்ற, பெருங்காற்றடிக்கிற முழக்கம் போன்ற ஒரு சத்தம் உண்டாகி அந்த இடம் முளைத்தது, முழுவதையும் அசைத்தது. அந்த இடம், நீங்கள் பரிசுத்தாவி பெற்ற இடத்தில், நீங்கள் மூழ்கி ஸ்நானம் பெற்று அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவி அபிஷேகம் பெற்ற இடத்தில் அந்த அசைவு உண்டாயிற்றா? உன் சரீரம் அசைந்ததா? உன் இருதயம் அசைந்ததா?
உன் இருதயம் நொறுங்குண்டதா? இல்லையே. பின் எப்படி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்தார்? உன் இருதயத்திற்குள்ளே விக்கிரகாராதனை என்னும் பொருளாசை, பண ஆசை நிறைந்திருக்கிற போது உனக்குள்ளே எப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்தார்? சற்று எனக்கு பதில் சொல்வாயா கிறிஸ்தவனே? அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றால், உன் சரீரம், நீ இருக்கிற இடம் அசைய வேண்டும். உன்னை சூழ்ந்திருக்கிற கிராமத்தில் இருக்கிற, பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அங்கே என்ன சத்தம் உண்டாயிற்று என்று ஓடி வர வேண்டும். நீ பேசுகிற பாஷை, நீ அறிந்துராத பாஷையை பேசுகிறாய். ஆனால் அங்கே கூடி வந்தவர்களுக்கு நீ பேசுகின்ற பாஷை புரிய வேண்டும். நான் பரிசுத்த ஆவியை பெற்ற போது நான் வெவ்வேறு பாஷைகளிலே, பற்பல பாஷைகளிலே பேசுகிறவனாக இருந்தால், எனக்கு அருகாமையில் இருக்கிற போதகர் மலையாளி, எனக்கு மலையாளம் தெரியாது, அல்லது கன்னடக்காரராக இருக்கலாம், தெலுங்கு மொழி பேசுகிறவராக இருக்கலாம், ஹிந்தி பேசுகிறவராக இருக்கலாம், போர்த்துகீஸ் பேசுகிறவராக இருக்கலாம். நான் பேசுகிற பாஷை அந்நிய பாஷை, பற்பல பாஷையாக, வெவ்வேறு பாஷையாக, அவருடைய ஜென்ம பாஷையில நான் சொல்வது அவருக்கு புரிந்திருக்க வேண்டும். இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். நீ என்ன பேசுற? என்ன மொழி பேசுகிறாய்? உளறுகிறாய், பரவசம். உன் சரீரம் அசைகிறது பரவச உணர்ச்சியினால். நீ உளறுகிறாய். ஒரே சொன்ன 4 வார்த்தைகளை திரும்ப திரும்ப உளறுகிறாய். பரவச அனுபவம். இது பரிசுத்தாவி அல்ல, இது அசுத்தாவி. இதுவே வழிதப்பி தெரிய பண்ணுகிற வேசித்தனாவி. இது விழுந்து போன தூதர்களின் ஆவி. மாமிச இச்சையினாலே விழுந்து போய் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற தூதர்களின் ஆவி, செத்த தேவர்களின் ஆவி, மாண்ட ராட்சதர்களின் ஆவி. மறந்து விடாதே, பெந்தேகோஸ்தே அனுபவம் பரிசுத்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கூறுகின்ற 50ஆம் நாள் பண்டிகையில நடந்த அனுபவம் அல்ல. நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால், அதை புரிந்து கொண்டிருந்தால் இந்த வசனம் உனக்கு புரியும். எது நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும். உன் நிறைய ஜீவாத்மாவிலே எழுதப்பட்டிருக்கிற எரேமியா 31ஆம் அதிகாரம் 31, 34, 35 வசனங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20, 27 வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள். நீ மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற போது தேவனுடைய பிரமாணங்கள், சத்திய வேத வசனங்கள் அனைத்தும் உன் இருதய பலகையிலே எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டிருக்கா? நீ மனம் திரும்பினியா? உன் இருதயம் கழுவப்பட்டதா? நீ பரிசுத்தமாக்கப்பட்டாயா? சத்திய வசனமாகிய வார்த்தையாகிய கிறிஸ்துவின் வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் உன் இருதய பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறதா? நீ அபிஷேகம் பெற்ற போது அந்த அபிஷேகம் உன்னை வழி நடத்துமே. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அதைத்தானே சொல்கிறது. 20, 27. நீ பரிசுத்தரால் பெற்ற அபிஷேகம் உனக்குள் இருக்கிறது. அது சகல சத்தியங்களுக்குள்ளும் உன்னை கற்பித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுமே. இல்லையே, மாம்சீக இச்சைகளினால், பணாசையின் இச்சைகளினால் வஞ்சிக்கப்பட்ட அசுத்தாவிகளால் நிறைந்த கள்ள போதகர்கள், கள்ள பரிசுத்தவான்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள தேவனுடைய மனுஷர்களால் நீ கற்பிக்கப்பட்டிருக்கிறாய். நீ ரட்சிக்கப்பட்டாய். எங்கே ரட்சிக்கப்பட்டாய்? உன்னை பரதேசியாக, தரித்திரனாக இருக்க தேவன் அழைக்கவில்லை. உன்னை லட்சாதிபதியாக, கோடீஸ்வரனாக மாற்றுவதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதுக்கு அவனை அழைத்தார். அதற்காக அவர் உன்னை கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். உன்னை உலக கோடீஸ்வரனாக மாற்றுவதற்கா? உன் ஜீவாத்மாவை நித்திய மரணத்தில் இருந்து தப்பிப்பதற்காக, நித்திய ஜீவனை உனக்கு தெரிவதற்காக. நீ உலக பணத்துக்காக, அழிந்து போகிற பணத்துக்காக, வெள்ளிக்காக, பொன்னுக்காக நீ ரட்சிக்கப்பட்டேன் என்று கூறுகிறாய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தின் உள்ளான இருதயத்திலே, உள்ளான மனிதனிலே, உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே, உன் ஜீவாத்மாவிலே எழுதப்பட்டிருக்கும் என்றால், வரையப்பட்டிருக்கும் என்றால், அது உனக்கு வழிகாட்டும். அது உன்னை காப்பாற்றும். அது உன்னோடு பேசி உன்னோடு சம்பாஷணை செய்யும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, அடுத்தது அதனால் தான் சொல்லுகிறார் 23ஆம் வசனம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஏனெனில் கட்டளையே விளக்கு. எது விளக்கு?
தேவனுடைய 10 கட்டளைகளும் உப சட்டங்களுமே, தேவனுடைய கட்டளைகளே விளக்கு. அது உன் இருதயத்திலே எரிய வேண்டும். உன் ஜீவாத்மா பற்றி எரிகிற விளக்காக, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற வேண்டும். மாறி இருக்கிறதா? கட்டளையே விளக்கு. தேவனுடைய கட்டளைகளும் பிரமாணங்களும் உன் இருதயத்திற்குள் இருக்குமானால் அது விளக்காக மாறி இருக்கும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக, குன்றின் மேல் இட்ட விளக்காக மாறி இருக்கும். நீ ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருப்பாய். உன்னை பார்க்கிற அனைவரும் இன்னொன்னிடத்திலே தேவன் இருக்கிறார், கிறிஸ்துவ ஜீவிக்கிறார், பரிசுத்தாவியானவரால் நிறைந்தவன் என்று சொல்லுவார்கள். நீ அற்புதங்களை செய்து காட்ட வேண்டியதில்லை. நீ அற்புதங்களை செய்து காட்டுவதற்காக கூலிக்கு நடிக்க வைக்க வேண்டியதில்லை. நீ பிசாசுகளை துரத்துவதற்காக முடியை பிடித்து காலை சவிட்டி மிதித்து, போ, இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன், உன்னை எரிக்கிறேன், உன்னை சாம்பலாக்குகிறேன் என்று வீண் வார்த்தைகளை உளர வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசை எவனும் எரிக்க முடியாது. அது அனுமதிக்கப்பட்ட காலம் வரைக்கும் இந்த பூமியிலே செயலாற்றும். அனுமதி காலம் முடிகிற போது போ என்று சொன்னால், அனுமதித்தவர் போ என்று சொன்னால் அது போகும். அந்த லேகியோன் பிசாசுகள் அடங்கிய அந்த பிசாசுகள், ஆண்டவரே, தேவனுடைய குமாரனே, நீர் எங்கள் காலம் வரும் என்று எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி கட்டளை கொடும் என்று சொன்னது. அவைகளுக்கு அனுமதிக்கப்பட்ட காலம் இருக்கிறது. பிசாசின் ஆவிகள் இந்த பூமியிலே செயல்படுவதற்கான காலம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நீ அதுக்குள்ள கட்டுகிறேன், பிடுங்குகிறேன், எரிக்கிறேன் என்று சொல்கிறாய். உன்னை பரிசுத்தவான் என்று காட்டிக்கொள்ளவா? உன்னால் கட்டவும் முடியாது, துரத்தவும் முடியாது, எரிக்கவும் முடியாது. அதை செய்கிறவர் தேவன். அவர் போன்னு சொன்னா போகும். அவர் போங்கள் என்றால் அப்படியே அவைகள் கீழ்ப்படிந்து அந்த 3000 முதல் 6000 அதிகமான பிசாசுகள், ஒரு மனிதனுக்குள்ளே குடியிருந்த பிசாசுகள் அனைத்தும் அவனை விட்டு புறப்பட்டு அந்த 3000 அதிகமான பன்றிகளிடத்திலே போய் புகுந்து கொண்டது. ஆனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பன்றி கூட்டம் எல்லாம் சமுத்திரத்திலே விழுந்து மடிந்து செத்து போகிறது. நீ என்ன பாசாங்கு கட்டுற? இதை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான கூட்டம், ஆயிரக்கணக்கான காணிக்கை பணம். கேவலமா தெரியல? வெட்கமா தெரியல? பொய் பித்தலாட்டங்களை நடத்தி நாடகம் நடித்து, மேடை நாடகம் நடித்து ஏழை ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற வேட்டைக்கார நாய்களே. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், ஓ நாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் எல்லாம் ஓ நாய்கள், மறந்து விடாதீர்கள். இந்த ஓ நாய்களை பின்பற்றுகிறவர்களும் நரக அக்கினி கடலுக்குத்தான் செல்வீர்கள். காரணம், அவர்களுடைய சகல கள்ள செயல்களுக்கும் நீங்கள் ஒத்துகுதி அவர்களுடைய கைகளை திடப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஆயிரக்கணக்கில் காணிக்கை கொடுக்கிறீர்கள். எஜமானுக்கு எப்படியோ வேலைக்காரனுக்கும் அப்படியோ, கொடுக்கிறவனுக்கு எப்படியோ வாங்குகிறவனுக்கு எப்படியோ அப்படியே கொடுக்கிறவனுக்கும். பட்சபாதம் இல்லாதவர் தேவன், மறந்து விடாதீர்கள். கட்டளையை விளக்கு. வேத வசன கட்டளைகள் உன் இருதய பலகையிலே எழுதப்பட்டிருக்குமானால் அந்த இருதயம் பற்றி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற வேண்டும். கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம். அதிலிருந்து வேதம், சத்திய வேதமாகிய கிறிஸ்துவின் இறைஞான ஒளி உன்னிலிருந்து பிரகாசிக்க வேண்டும். உன் இருதயம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிற போது அங்கே அக்கிரமங்களோ, இச்சைகளோ, பாவமோ, பணாசையோ, பெண்ணாசையோ, மண்ணாசையோ, பொன்னாசையோ, சம்பாத்திய இச்சையோ, உலகத்தின் இச்சைகள் ஒன்றும் உன் இருதயத்திலே அணுக முடியாது உன் ஆத்மாவை. ஏன்? அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிற விளக்காக இருக்கிறது. ஒரு விட்டில் பூச்சி விளக்கிலே போய் விழுந்தால் செத்து போவது போல் உனக்குள்ளே தோன்றுகிற அனைத்து மாமிச இச்சைகளும், உலகத்தின் ஆசாபாச இச்சைகளும் எரிந்து சாம்பலாகி போகும். கட்டளையை விளக்கு, அது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக உன் இருதயம் மாற வேண்டும். வேதமே வெளிச்சம், சத்திய வேதவசனமாகிய கிறிஸ்துவே. வேதத்தின் வார்த்தைகள் அனைத்தும் உள்ளடக்கியவர் கிறிஸ்து. வார்த்தையானவராகிய கிறிஸ்து உன்னிலே பிரகாசிக்க வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் பிரகாசிக்கிறா? அடுத்து சொல்லுகிறார், போதக சிக்ஷையை ஜீவ வழி. எது ஜீவ வழி? நீ அறிந்தும் அறியாமலும் செய்து கொண்டிருக்கிற துர்க்கிரியைகளை, பாவங்களை, அக்கிரமங்களை, அநீதிகளை, பொய்களை, பித்தலாட்டங்களை, ஏமாற்றுகளை, வஞ்சகங்களை உனக்கு சுட்டி காட்டி
உன்னை கடிந்து கொண்டு சிட்சித்து தண்டிக்க முடியல. சிட்சை என்றால் தண்டனை. போதகர்கள் யாரும் உங்களை தண்டிக்க முடியாது. தண்டிக்கிறவர் தேவன். அவர் நேரடியாக உன்னை தண்டிக்க மாட்டார். தண்டிக்கிறதற்காகத்தான் சாத்தானை வைத்திருக்கிறார். உன்னை சோதிக்கிறதற்காகத்தான் சாத்தானை வைத்திருக்கிறார். அவன் தண்டிக்கிறதற்காகவும் சோதிக்கிறதற்காகவும் உனக்கு விரோதமாய் உன் குறைகளை சுட்டி காட்டுவதற்காகவும் வைக்கப்பட்டவன். அதனால நீ என்ன சாத்தானை சொல்லாத. போதக சிட்சை போதிக்கிறவனும் உன்னை கடிந்து கொண்டு எச்சரித்து உனக்கு புத்தி சொல்லுகிறவனே போதகன். உன் தவறுகளை நீ மதுபானம் விற்று அதில் வந்த லாபத்தில் பல ஆயிரம் குடும்பங்களை கேட்டுக்கு நேராக வழிநடத்தி அந்த மதுபான தொழிலிருந்து பணம் வாங்கி கொண்டு வந்து கட்டுக்கட்டா கர்த்தருக்கு காணிக்க வைக்கிற, அதை கடிந்து கொண்டால் இது வேண்டாம், கர்த்தருக்கு காணிக்கையாக இதை கொண்டு வராதே என்று சொல்லத்தக்க ஒரு பரிசுத்தவானும் இல்லை, காணிக்கை பொறுக்கியும் இல்லை. இவங்கள எப்படிப்பா தேவனுடைய மனுஷர்கள்? அநேக பெண்களை வைத்து அநேக பெண்களை விபச்சார தொழிலுக்குள்ளே தள்ளி பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு விபச்சார தொழில் செய்கிற ஒரு வேசி மகன் கட்டுக்கட்டா பணம் கொடுக்கிறான். அவனுக்கு ஒரு சினிமா நடிகை, சினிமா புரொடியூசர், ஒரு சினிமா நடிகை தன் உடலை காட்டி பணம் சம்பாதிக்கிற ஒரு நடிகை உன்னிடத்தில் வந்து கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்தா அவள் ரட்சிக்கப்பட்டால் அவன் தேவனுடைய மனுஷன் என்று நீ சாட்சி கொடுக்கிறாய். நீ பரிசுத்தவான். ரஜினிகாந்த் எப்படிப்பட்டவர் உனக்கு தெரியுமான்னு கேட்கிற. நீ பிரசங்கி, உலக பரிசுத்தவான். அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஜனங்களுக்கு உன்னை பின்பற்றி வந்த 1 லட்சம் 2 லட்சம் இந்த முட்டாள் கிறிஸ்தவ கூட்டத்திற்கு உனக்கு காணிக்கை கொடுக்கிற இந்த முட்டாள் கிறிஸ்தவர்களுக்கு நீ அவனை தோல் உரித்து காட்டுகிறாய். நீ அதற்காகவா பிரசங்கியானாய்? நீ அதற்காகவா தீர்க்கதரிசியானாய்? நீ அதற்காகவா அப்போஸ்தலனானாய்? நீ அதற்காகவா தேவனுடைய மனுஷனானாய்? நீ அதற்காகவா பரிசுத்தவானானாய்? சினிமா நடிகன் அவன் வாழ்நாள் முழுவதும் கட்டின பொண்டாட்டிய வெளி அடிச்சு துரத்திட்டு அடுத்தவர் கூட தோலை புறகுடலை காண்பிக்கிற அழகிகளோடு வாழுகிற ஒருவனை நீ மனம் திரும்பினான். அவன் சாட்சி பெற்றவன், ஆனா ஆவி அபிஷேகம் பெற்றவன் என்று அநேக சினிமா நடிகைகளுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் சாட்சி கொடுக்கிற நீ அவர்களுக்கு மேலான உலக மகா நடிகன் அல்லவா? உன்னை பின்பற்றுகிறார்களே கோடிக்கணக்கான பேர். நீ இந்த வார்த்தைகளின்படி நடக்கிறாயா? போதக சிட்சையை யாரையாயிரம் கடிந்து கொண்டிருக்கிறாயா? நடிகன் கொடுக்கிற காணிக்கையையும் வாங்கிக் கொள்ளுகிறாய், நடிகை கொடுக்கிற காணிக்கையையும் வாங்கிக் கொள்ளுகிறாய். விபச்சார தொழில் செய்து அதிலிருந்து வருகிற லாபத்தை எடுத்து உனக்கு கட்டுக்கட்டாக பணத்தை தருகிறவனுடைய காணிக்கையும் பெற்றுக் கொள்ளுகிறாய். மதுபான தொழில் செய்து பல ஆயிரம் குடும்பங்களை அழித்து அதிலிருந்து வருகிற வருவாயில் இருந்து ஒரு பகுதியை கட்டுக்கட்டாக உனக்கு காணிக்கை 50,000 1 லட்சம் கொண்டு வச்சாலும் வாங்கிக் கொள்ளுகிறாய். இதெல்லாம் உனக்கு தெரியலையா? நீ ஆவி பெற்றவன் என்கிறாய், பரிசுத்தவான் என்கிறாய், அவதார புருஷன் தீர்க்கதரிசி என்கிறாய், அவதார புருஷன் அப்போஸ்தலன் என்கிறாய். உன்னை கிறிஸ்துவாக பார்க்கிறார்கள். கள்ள கிறிஸ்துவே, நீ அந்தி கிறிஸ்து. இது உனக்கு போதக சிக்ஷை உன்னிடத்தில் இல்லை. சிக்ஷித்து கடிந்து கொண்டு எச்சரித்து உன் தவறுகளை சுட்டிக்காட்டி எச்சரிக்கிறவர்களை நீ சாத்தான் என்று கற்பிக்கிறாய். கேடுகட்ட வார்த்தைகளிலே பேசுகிறாய். கெட்ட வார்த்தைகளிலே உன்னை பின்பற்றுகிற இந்த கள்ள விசுவாசிகளின் கூட்டம் கெட்ட வார்த்தைகளிலே பேசுகிறார்கள். கூலிப்படைகளை அனுப்புகிறாய் கொலை செய்வதற்கு. எல்லாம் பரிசுத்தவான். வெட்கமா இல்லவனுக்கு? இவர்களை பின்பற்றுகிற இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிற முட்டாள் கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? சத்திய வேதம் உங்கள் கைகளிலே இருக்கிறதே. அதில் எழுதப்படாத எந்த சத்தியத்தை இவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள்? சற்று நிதானமாக யோசியுங்கள். ஆரம்பத்திலே சொன்னேன், இது கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்லுகிற நற்செய்தி. சோப்பு போடுற பிரசங்கம் அல்ல, ஆசீர்வாத செழிப்பின் பிரசங்கம் அல்ல, அற்புத அடையாளங்களின் பிரசங்கம் அல்ல. உன் ஆத்துமாவில் சீழ்பிடித்திருக்கிற அந்த அருவருப்புகளை குணப்படுத்துகிற, அகற்றி உன் இருதயத்தை ஜீவாத்மாவை குணப்படுத்துகிற பிரசங்கம். புத்தி தெளிந்து ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுவாய். இல்லை என்றால் இந்த கள்ளப்பறை சுத்தவான்கள் அந்தி கிறிஸ்துவின் தூதுவர்களோடு
நீ நரக அக்கினி கடலுக்கு செல்வாய், மறந்து விடாதே. அவர் சொல்லுகிறார், போதக சிக்ஷையை ஜீவவழி 24ஆம் வசனம். அதையும் கூட அந்த ஒரு வசனத்தை கூட வாசித்து சில வார்த்தைகளை சொல்லி செய்தியை நிறைவு கொண்டு வருகிறேன். அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும், இது போதக சிக்ஷை, உன் இதயத்திற்குள்ளே எழுதப்பட்டிருக்கிற எரிந்து பிரகாசிக்கிற சத்திய வேத வசனங்களும் தேவ கட்டளைகளும் ஆகிய அந்த சத்திய வசனங்கள், இந்த பரிசுத்த வேதம் உன் இருதய ஜீவாத்மாவில் இருந்து செயல்படுகின்ற போது அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரத்தை பெண்ணுக்கும் விலக்கி காக்கும். புரியுதா? இந்த இறைவார்த்தைகள் அனைத்தும் உனக்குள் இருந்து உன் இறுதி எலும்புகளிலே, எரேமியா சொல்லுவது போல், அது என் தேவனுடைய வார்த்தைகள் என் எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்னியை போல் இருக்கிறது. பரிசுத்த பவுல் சொல்லுவது போல், கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள மகிமையின், தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறது. தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார். அக்கிரமங்களை அநீதிகளை சுட்டரிக்கிற அக்னியாக இருக்கிறார். அந்த தேவனுடைய அக்னியாக, பட்சிக்கிற அக்னியாக இருக்கிற வார்த்தைகள் உன் இதயத்திற்குள்ளே இருந்து பற்றி எரிகிற போது, அதன் வெளிச்சம் முன்னிலே பிரகாசிக்கிற போது, நீ எந்த தீய பெண்ணையும் நீ இச்சையோடு பார்க்கிற, உன்னை கவர்ந்திழுக்கும்படியாய் தன் உடலின் பல பாகங்களை உனக்கு வெளியே காட்டி ஆடம்பரமாய் உல்லாசமாய் வாழுகிற எந்த பெண்ணையும் பார்த்து வேதவசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது, அவளுடைய கால் நடைகள் விகாரமாக தோன்றும், மாறி மாறி விகாரப்படும். உன்னை அந்த படுகொலியிலே விழ தள்ளுவதற்காக அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். அப்படிப்பட்ட துன்மார்க்கமாய் திரிகிற ஒரு விபச்சார பெண்ணுக்கு இந்த சத்திய வசனங்கள் உன்னை விலக்கி காக்கும். இச்சகம் பேசும் நாவை உடைய, அதாவது தேன் போல பேசுகிற, தேன் ஒழுகுவது போல் பேசுகிற நாவை கொண்ட வேசி பெண்களுக்கு, பரஸ்திரி, பரஸ்திரி என்றால் வேசி பெண், விபச்சாரி என்று பொருள், பலரோடு தன் உடலை பகிர்ந்து கொள்கிறவள் என்று பொருள். அவளுடைய இச்சக நயவஞ்சகமான பேச்சுக்களுக்கும் உன்னை, உன் ஆத்மாவை விலக்கி பாதுகாக்கும். ஆகவே ஞானத்தை கை கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்தின் ஆரம்பம் உனக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்குமானால், அந்த பயம் இந்த சத்திய வேத வசனங்களில் நிறைந்திருக்கிற சத்திய வேதாகமம் முழுவதும் நிறைந்திருக்கிற அனைத்து வசனங்களிலும் இருக்கிற இறைஞான அறிவை, தேவனை அறிகிற அறிவாகிய மகிமையின் அறிவாகிய ஒளியை உன் இதயத்திற்குள்ளே கொண்டு வரும். அப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய். இல்லையே சாத்தானுடைய, இயேசு கிறிஸ்து கூறியது போல், வலு சர்ப்பத்தின் சந்ததிகளாக, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறவனுடைய பிள்ளைகளாக, சாத்தானுடைய சந்ததிகளாகத்தான் இருப்பீர்கள். ஆகவே சத்திய வசனத்திற்கு செவி கொடுங்கள். கடிந்து கொள்ளுதலுக்கு உங்கள் செவியை சாயுங்கள். அதை கவனித்து கேளுங்கள். உங்கள் உள்ளத்திலே அவைகளை உணர்ந்து குணப்படுங்கள். மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவின் சிலுவை அண்டைக்கு வாருங்கள். பாடுகள் இல்லாத வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை அல்ல. நீ பாடுகள் நிறைந்தது, உபத்திரவம் நிறைந்த அந்த பாடுகளின் வாழ்க்கைக்கு உங்களை கையெழுயுங்கள். சிலுவையின் வழியாகத்தான், சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வழியாகத்தான் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் புட்டமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முழுவதும் உங்கள் ஆவி, ஆத்மா பரிசுத்தமாய் மாற்றப்படுகின்ற போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார். அதுவரையிலும் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் நிலைவரமாக தங்கி இருந்து வாழ முடியாது. அப்பொழுது அவர் வருகின்ற பொழுது சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுகிறவர் வருவார். அவருடைய ஆலயம் முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயம் மகிமை உள்ளதாய் இருக்கும். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், அவர் பரிசுத்தாவியானவராகிய கிறிஸ்து வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். இந்த ஆலயம் என்பது முதலாவது உன்னுடைய சரீரம், உன்னுடைய இருதயமாகிய இந்த ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை அவர்
மகிமையினால் நிறைய பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் கூடி வருகிற ஆலயம் என்கிற சபை இருக்கிறதே, அநேக பரிசுத்தவான்கள் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆலயம் இருக்கிறதே சபை, அந்த சபையும் மகிமைப்படுத்தப்படும், மகிமையினால் நிரப்புவார். முடிவிலே எருசலேம் தேவாலயம் இனி கட்டப்படுகிற, வீட்டு ரட்சிக்கப்படுகிற தேவ ஜனங்களால் இசைவிணைப்பாக கூட்டி கட்டி இணைக்கப்பட்டு எழுப்பப்படுகிற எருசலேம் தேவாலயமும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று சொல்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை தேவன் விரும்புகிறது. அனைவரும் மனம் திரும்பி பிழைக்கிறதையே தேவன் விரும்புகிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் கடைசி மனம் திரும்பினால் வாழ்வு பெறுவீர்கள், இல்லையே நித்திய மரணத்தை அறுவடை செய்வீர்கள். கர்த்தர் வருகிறார், ஆயத்தமாயிருங்கள். ஆமென்.